இப்போ இந்த விசாரணைய நீங்க எதன் பேர்ல நடத்துனீங்க? ஒரு ரிப்போர்ட் எதுவுமே வாங்கல. சரி, உண்மையிலேயே அவங்க ஹேண்ட்பேக்ல நகை கொண்டு வந்தாங்களான்றதை கண்டுபிடிச்சிங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒரு ஓரலா போன் வந்தது, அந்த போன்ல இருக்கிற ரிப்போர்ட். விசாரணைக்கு போனவங்க கூட யாருடைய கார்ல போயிருக்கிறாங்கன்னா, யாரோ ஒரு தனியாருடைய கார்ல போயிருக்கிறாங்க. அதுவும் காவல்துறைக்கு சொந்தமான வாகனம் இல்ல. அப்போ இதெல்லாம் ஒரு பிரைவேட்டைசேஷன் மாதிரி, அரசுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாதது மாதிரி, காவல்துறை ஏதோ தனியா இயங்குவதற்கு ஏதோ செக்யூரிட்டி பியூரோ மாதிரி நீங்க இயங்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன இயங்கியல்? உங்களுக்கு அணுகுமுறை என்ன? நீங்க யாருக்காக வேலை செய்றீங்க? அப்போ இப்படி பலம் பொருந்தியவர்கள், பணம் படைத்தவர்கள் தங்களுக்கு தேவைக்கேற்ப காவல்துறையை சுயலாபத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னா, காவல்துறை மக்களுக்கு தான் பணியாற்றுதாங்கிற கேள்வி இருக்கு. விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் எந்த அளவுக்கு கன்சர்னா இருக்காரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலையில ரொம்ப தெளிவா முதலமைச்சர் சொல்றாரு, இந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது. ஏன்னா கள்ளச்சாராய மரணம் நடந்தப்ப விரைந்து நடவடிக்கை எடுத்தவர் முதலமைச்சர். இந்த அரசு அமைந்ததற்கு பிறகுதான் அந்த பள்ளிக்கூடத்துல மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தற்கொலையா கொலையா என்கிற இடத்தில் முடிந்தது. அதன் பிறகு அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் தடுத்து நிறுத்தினார். ஆனால் இந்த காவல் சித்திரவதையை பொறுத்தவரையில முதலமைச்சர் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறாரு.